100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எஸ் என்ற நபரால் நடக்கப் போகும் 3 மிக பெரும் சம்பவம். கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து பெயர்ச்சியை வைத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சூரியன் பகவானும் புதன் பகவானும் குரு பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் பகவானும் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் வலுவாக அமர்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றப் போகின்ற காலகட்டமாக இருக்க போகின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தடுத்து அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கப் போகின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பெரிய பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, தான் செல்லும் பாதை சரிதான் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசியினருக்கு சனி பகவானும் குரு பகவானும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறீங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெற்றியை பார்க்க போகிறீங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லையாக இருந்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். எதிரிகள் இடம் தெரியாமல் போகப் போகிறார்கள். துரோகிகள் விலகி உங்களை விட்டு அடியோடு ஓடப்போகிறார்கள். மிக முக்கியமாக உங்களுக்கு எதிரியும் இல்லை துரோகியும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உண்டாக போகின்றது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு கூட போகின்றது. பதவி உயர்வு இல்லையே, சம்பள உயர்வு இல்லையே அப்படின்ற மாதிரி ஏங்கி கொண்டிருந்த, அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையில் தினம் தினம் வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்த கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. இடம் மாற்றத்திற்காக முயற்சி செய்கின்றீர்கள் அப்படின்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியக்கூடிய காலகட்டம்தான் இந்த காலகட்டம். ஒட்டு மொத்தமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த காலகட்டத்தில் அது உங்களுடைய கடகம் ராசியாகத்தான் இருக்க போகின்றது. நல்ல நேரம் இனி உங்களுக்கு ஆரம்பிக்க போகின்றது. யமகண்டமே உங்களுக்கு இனி வராது. நல்ல காலத்திலேயே நல்ல நேரத்திலேயே பயணித்து கொண்டிருக்க போகின்றீர்கள். உங்களுக்கான நேரமாக இது அமைந்துவிடும். நீங்கள் மற்றவர்களை பார்த்து என்றுமே பொறாமைப்பட்டது இல்லை. நீங்கள் மற்றவர்களுக்கு என்றுமே எதிரியாக இருந்ததில்லை. இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை தேடி தரப்போகின்றது. அதை கண்கூடாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். உங்களுடைய குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களால் பல நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இல்லையே, அண்ணனாக இருந்து தம்பியாக இருந்து அக்காவாக இருந்து தங்கையாக இருந்து என்ன பிரயோஜனம், இவங்களால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லி கொண்டிருந்த உங்களுக்கு அவங்க தான் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து கருத்து வேற்றுமைகளும் மறைந்து சந்தேக புத்திகளும் அடியோடு ஒழிந்து இனி பிரச்சனையே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பார்க்க போகின்றீர்கள். பிள்ளைகள் நாம் சொல்கிறத கேட்கலையே, நம்ம பேச்சுக்கு மதிக்கலையே என்று வெந்து கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால நல்லது அடிக்கடி நடக்கப் போகின்றது. அடிக்கடி இல்லை, இனி அவங்களால நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். குடும்ப ரீதியாக குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபட்டதெல்லாம் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவப் போகின்றது. குடும்ப ரீதியாக
புரியல இல்லை? குடும்பத்துக்காக தினம் தினம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டீங்க அல்லவா? அந்த குடும்பம் உங்களால் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகின்றது அப்படின்றது 100% உறுதி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கடன் பிரச்சனைகளுக்கு என்னதான் வழி என்று புலம்பிக் கொண்டிருந்த கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். அது எந்த வகையில் என்றால், முன்பின் தெரியாதவரும் உதவலாம், அரசாங்க ரீதியிலிருந்தும் உதவிகள் கிடைக்கலாம். ஆகையால் நீங்கள் கடன் தொல்லைகளை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. முயற்சியை கைவிடாதீங்க, பலன் நிச்சயம் கிடைக்கும். முயற்சிக்கு ஏற்ப பலன் உண்டு அப்படின்றதற்கான காலகட்டம்தான் இந்த காலகட்டம். பண வரவில் பெருசாக பாதிப்பு இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக பணம் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி அதிகப்படியான வட்டிக்கு பணம் விடுவதை வாங்குவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்களை யாராவது வம்புகளில் சிக்கிவிடவும் நேரிடலாம். குறிப்பாக சொல்லணும்னா ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது மற்ற விவகாரங்களில் உங்களை கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. அப்படின்றதுனால யாரையும் நம்பி போகாதீங்க, பிரச்சனை தான். எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், அது என்ன சாமி? எஸ் என்ற நபரால் வரப்போகும் பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எஸ் என்ற நபர் யாராக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய உறவினராக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் முன்பின் தெரியாத நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எஸ் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபரிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. அதனால் எஸ் என்ற நபரிடம் நீங்கள் கொஞ்சம் வாய் வார்த்தைகளில் கவனமாகவும் செய்யக்கூடிய செயல்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உன்னால் தானே எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்காதீங்க. ரொம்ப ஒரு நேக்காக பதமாக சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல நிலைமை கை மீறி போகுது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு விலகி வந்து விடுவது தான் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் தடுக்கிறேன், என்னால் இதை தடுத்து நிறுத்த முடியும், நான் தாண்டா எங்கள் ராஜா அப்படின்ற மாதிரிலாம் போனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்றத நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தடுத்து யோகங்களை அள்ளித்தரப்போகின்றது, அதிர்ஷ்டங்களை வாங்கி தரப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பு சின்னதாக இருக்கே அப்படின்ற மாதிரி விட்டுடாதீங்க. சிறு வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்றது உறுதி. அதாவது சின்ன வாய்ப்பு தானே, இதில் என்ன வந்துட போகுது அப்படின்ட்டு அலட்சியமாக இருக்காதீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையை உயர்த்த போகின்றது அப்படின்ட்டு ஒரு வெறியோடு இருங்க, குறிக்கோளோடு இருங்க. ஆகையால் நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு அற்புத காலகட்டமாக இது இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களால் நன்மை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பக்கம் சொன்னாலும், புதுசாக இடம் வாங்குவதிலையும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். சொந்த தொழில் செய்து நீங்கள் பெரும் லாபத்தை பார்ப்பீங்க. அப்படி சொந்த தொழில் உங்களுக்கு மிகவும் லாபகரமானதாக நிச்சயம் இருக்கும். சொந்த தொழில் மூலமாக நீங்கள் முன்னேறுவதை சிலர் பிடிக்காமல் கூட உங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், எந்த ஒரு வேலைகளை ஈடுபட்டாலும் துரோகிகளை கூட வச்சுக்காதீங்க. அதாவது நல்லது செய்கிறது போலே கெட்டது செஞ்சு விட்டுருவாங்க. அது நண்பனாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி. துரோகியாக மாறுவதற்கு பேராசை என்ற ஒரே ஒரு செகண்டு போதும். அந்த ஒரு செகண்டில் அவங்க துரோகியாக மாறிடுவாங்க. அந்த துரோகியை கூட வச்சுருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் நிச்சயம் முன்னேறவே முடியாது. ஆகவே யார் துரோகி, யார் நல்லவன், யார் கெட்டவன் அப்படின்றத புரிந்து கொண்டு அந்த நபர்களை மட்டும் கூடவே வச்சிருங்க. தேவையில்லாத நபர்களை அறவே ஒதுக்கி தள்ளிவிடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு ஆகஸ்ட் முடிவதற்குள்ளார உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது 1, 3, 9 இதுதான் அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. நீலம், மஞ்சள், கருப்பு, பச்சை இதுதான் அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கின்றது. எந்தெந்த இடத்துல எண்கள் பயன்படுத்தணுமோ, எந்தெந்த இடத்துல நிறங்கள் பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தினீங்கன்னா, சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே
நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது. அப்படின்றதுனால வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் அமைத்து கொள்ளுங்க அப்படின்றத கேட்டுக்கொள்கின்றோம்.